कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम्. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு குட்ஸ் கிச்சன். வெங்கடேச சுப்ரபாதம் பிறந்த கதையை கேட்கலாமா? சுப்ரபாதம்ங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்? இந்த வார்த்தையை சுப்ரபாதம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். பிரபாதம்ங்கிற வேர்டுக்கு மார்னிங் அல்லது காலை என்று அர்த்தம். சுங்கிற வேர்டுக்கு சோபனம் அப்படின்னு மீனிங், விச் மீன்ஸ் நல்ல, ஸ்ப்ளெண்டட், ரேடியண்ட், அந்த மாதிரி நிறைய மீனிங்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணுன்னா சுப்ரபாதம் இஸ் நத்திங் பட் குட் மார்னிங். இதை பாடினது யாருன்னு கேட்டால் நம்ம எல்லாரும் சொல்லிவிடுவோம் எம்எஸ் அம்மான்னு. பட் இதை யார் எழுதினா? இதோடைய ஃபஸ்ட்டு ஸ்லோகம், அதாவது கௌசல்யா சுப்ரஜால தொடங்கி கர்த்தவ்யம் தெய்வமானிக்கம்ல முடியுற வரைக்கும் எழுதினது மகரிஷி விஸ்வாமித்ரர். மீதி இருக்க ஸ்லோகங்களை எழுதினது சுவாமி பிரதிவாதி பயங்கர மன்னன். இவரை பற்றி சொல்லணும்னா, சுவாமி வேதாந்த தேசிகருடைய மகனான சுவாமி குமார வரதாச்சாரியர், அவருடைய சிஷ்யர்களில் ஒருத்தர் தான் இந்த சுவாமி பிரதிவாதி பயங்கர மன்னன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஹி ஹேஸ் ஆல்சோ லேர்ன்ட் அ லாட் ஆஃப் ரகசிய கிரந்தங்கள் ஃப்ரம் மணவாள மாமுனிகள். மணவாள மாமுனிகள் இவரை ஒரு தடவை திருமலையில் சந்திக்கும் போது, நீ பெருமாளுக்கு இவ்வளோ கைங்கரியம் பண்ணுறியே, கூடவே சேர்ந்து அவருக்கு ஒரு சுப்ரபாதமும் பாடு அப்படின்னு சொல்கிறாரு. மகரிஷி விஸ்வாமித்ரர் எழுதின சுப்ரபாதத்தை தொடக்கமாக வச்சு நீ கண்டினியூ பண்ண அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ இவருக்கு பெருமாள் மேலே இருந்த பக்தினாலையும் தன்னுடைய ஆச்சாரியன் கேட்டுக்கிட்டதாலையும் இவர் சுப்ரபாதத்தை தொடர்ந்து எழுதி முடிக்கிறாரு. ஸோ இப்படி தான் வெங்கடேச சுப்ரபாதம் எழுதப்பட்டது. I hope you all found this information interesting. Thanks for watching. उत्तिष्ठ उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्त त्रैलोक्यं मङ्गलं